ஆன்மீக துளிகள். அதிசயநாதர் அருணகிரிநாதர். திருப்புகழ் எனும் தேன் என்பார்கள். தேனாக தித்திக்கும் திருப்புகழை தந்தவர் அருணகிரிநாதர். மிகச்சிறந்த முருக பக்தரான அவரது வாழ்க்கையும் அதிசயம். அவர் எழுதிய நூல்களும் அதிசயம். அருணகிரிநாதர் தமிழ் மற்றும் சமஸ்கிருதம் என 2 மொழிகளிலும் புலமை பெற்றவர். இவரது பாடல்கள் சந்தநயத்திற்கும் தாள அமைப்பிற்கும் பிரசித்தமானவை. இவர் பாடிய திருப்புகழில் மட்டுமே 1307 இசை பாடல்கள் உள்ளன. அவற்றுள் 1088க்கும் மேற்பட்ட சந்த வேறுபாடுகள் இருக்கின்றன என்று ஆய்வாளர்கள் பிரமித்து போய் சொல்லியிருக்கிறார்கள். இவரது பாடல்கள் ஒவ்வொன்றும் ஒரு ஆச்சரியம். பாடல்களில் இலக்கணமும் பக்தியும் இணக்கமாக கலந்திருக்கும். இசையும் நம்மை தாளாட்டும், பக்தியும் நம்மை பரவசப்படுத்தும். அதனால் அருணகிரிநாதர் பாடல்கள் இடைக்கால தமிழ் இலக்கியத்தின் முக்கிய படைப்புகளில் ஒன்றாக உள்ளது. அருணகிரிநாதர் 1370 திருவண்ணாமலையில் பிறந்தார். இவரது தந்தையார் பெயர் திருவெங்கட்டார் என்றும் தாயார் பெயர் முத்தம்மை என்றும் சொல்லப்படுகிறது. அருணகிரியார் இளமையிலேயே நல்ல கல்வி கற்று தமிழில் உள்ள இலக்கிய இலக்கணங்களில் நல்ல தேர்ச்சி பெற்றிருந்தார். சமஸ்கிருதத்தையும் கற்றார். ஆனால் விரைவில் சிற்றின்ப ஆசையில் மூழ்கி போனார். திருமணம் ஆகியிருந்தும் பரத்தையர்கள் தொடர்பில் செல்வம் முழுவதையும் இழந்தார். சேராத சேர்க்கையால் தொழுநோய்க்கும் உள்ளானார். பின்பு சித்தம் கலங்கி திருவண்ணாமலை கோபுரத்தின் மீதேறி தற்கொலை செய்து கொள்வதற்காக கீழே குதித்தார். கீழே விழுந்த அருணகிரியாரை சாட்சாத் முருக பெருமானே தன் கைகளில் தாங்கி காப்பாற்றினார். முருகன் தொட்டவுடன் அவரது தொழுநோய் காணாமல் போனது. அதோடு இல்லாமல் முருகன் அவர் நாவிலே தன் வேலால் ஓம் சரவணபவ எனும் மந்திரத்தை எழுதி தன்னை பற்றி பாட முத்தை தரு பக்தி திருநகை என்று அடியெடுத்து கொடுத்தார். முத்தை தரு பக்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவண முத்திக்குரு வித்துக்குருபர எனவோதும் என்று அன்று முருகனை பற்றி பாட ஆரம்பித்த அருணகிரியார்தான் தொடர்ந்து எண்ணற்ற முருகன் திருத்தலங்களுக்கு சென்று முருக பெருமானை தரிசித்து எண்ணற்ற பாடல்களை பாடினார். அவரது மொத்த பாடல்கள் 16,000க்கும் மேல் இருக்கும் என்று சொல்கிறார்கள். ஆனால் அவற்றில் இன்று சுமார் 2000 பாடல்களே கிடைக்கப்பெற்று பாடப்பட்டு வருகின்றன. கந்தர் அந்தாதி, கந்தர் அலங்காரம், கந்தரனுபூதி, சேவல் விருத்தம், மயில் விருத்தம், வேல் விருத்தம், முக்தி விநாயகர் அகவல், அருள் முருகாற்று படை, பொருள் முருகாற்று படை, அணிமுருகாற்று படை என்று அவரது பாடல்களின் பட்டியல் போய்கொண்டே இருக்கிறது. அருணகிரிநாதரின் திருப்புகழ் தேவாரத்திற்கு இணையாகவும், கந்தர் அலங்காரம் திருவாசகத்திற்கு இணையாகவும், கந்தர் அனுபூதி திருமந்திரத்திற்கு இணையாகவும் முருக பக்தர்களால் போற்றப்படுகிறது. நாதவிந்து கலாதி நமோ நம, வேத மந்திர ஸ்வரூப நமோ நம, நாதவிந்து கலாதி நமோ நம, வேத மந்திர ஸ்வரூப நமோ நம, நாதவிந்து கலாதி நமோ நம, வேத மந்திர ஸ்வரூப நமோ நம. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் அருணகிரியார் கோபுரத்திலிருந்து குதித்து தற்கொலைக்க முயன்ற பொழுது முருகன் அவரை தத்தாட்கொண்ட இடத்தில் கோபுரத்து இளையனார் என்ற முருகன் சந்நிதி இன்றும் உள்ளது. அதுபோல பிரவுட தேவராயர் என்ற மன்னனுக்காக அருணகிரிநாதர் முருக பெருமானை காட்சி தர வேண்டவே முருகனும் கோவிலில் உள்ள ஒரு தூணில் இருந்து வெளிப்பட்டு காட்சி தந்தார். அந்த இடத்தில் கம்பத்து இளையனார் என்ற சந்நிதியும் உள்ளது. திருவண்ணாமலையிலேயே கடைசியில் அருணகிரிநாதர் முக்தி அடைந்தார். அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் அவரது சமாதியும் அதன் மேல் அவரது சிலையை வைத்து அருணகிரிநாதர் சன்னதியும் பிரவுட தேவராய மன்னன் அமைத்தான். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு செல்லும் பொழுது அண்ணாமலையாரை தரிசித்துவிட்டு இந்த வரலாற்று நினைவுகளோடு முருகப்பெருமானின் கோபுரத்து இளையனார் சந்நிதி, கம்பத்து இளையனார் சந்நிதி மற்றும் அருணகிரிநாதர் சன்னதி இவற்றையும் தரிசித்து வாருங்கள். திருப்புகழ் தேனாய் நம் செவிகளில் பாயும் பொழுது அழகன் முருகனையும் வணங்குவோம். கூடவே அந்த அற்புத பாடலை தந்த அருணகிரிநாதரையும் போற்றுவோம். ஆன்மீக துளிகள். அதிசயநாதர் அருணகிரிநாதர்.